சில முக்கிய தலைவர்கள் விசிகாவிலிருந்து விலகி திமுகவில் சேர வேண்டும் என்று ஓப்பனாவே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், திருமாவளவனுடைய கபட நாடகம். இப்போது ஆபரேஷன் சிந்தூர் முடித்துவிட்டு தமிழகத்திற்காக ஆபரேஷன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி அமித்ஷா பல முனைகளில் அவர் தன்னுடைய திட்டங்களை தீட்ட ஆரம்பித்து விட்டார். அடுத்த மாசம் சென்னை வரக்கூடிய அமித்ஷா கண்டிப்பாக இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுவார். திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக பயந்து இருக்காங்க. பயத்துல புலி கிடைக்குதுங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தா இன்னும் போக போக மாறுது பாருங்க. ஏன் தெரியுமோ, இந்த செந்தில் ஆகாஷ் எல்லாம் தலை தெறிக்க ஓடுவாங்க சார். இந்திரபிரஸ்தா விகாஸ் பார்ட்டின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க தனியா உட்கார்றாங்க. இது மூலமாக ஆம் ஆத்மி கட்சி சிதறி விட்டது. செந்தில், ஆகாஷ், பாஸ்கரன், கார்த்தி இந்த 4 பேர்ல மீண்டும் அவர்களுடைய 2 பேர்கள் வீட்டில் சோதனை நடந்தால் அந்த இருவருமே விசாகன் மூலம் சொன்னப்பட்ட கருத்துக்களை எல்லாம் உதாரித்து வைத்துக் கொண்டு அது ஒரு திமுகவுடைய குடும்பத்தை ஒரு தாக்கும். ரதேஷ் ஓரிரு நாட்களில் திரும்பி வந்தால் நல்லது, இல்லை என்றால் ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம்பா. திமுகவை பொறுத்த வரைக்கும் தொகுதி ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடந்திருக்கிறது சார். இந்த ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதியில உதயசூரியன் சின்னத்துலதான் கட்சி 2026 தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி விவாதிக்கப்பட்டிருக்கிறது. 34 தொகுதிகள் தான் கூட்டணி கட்சிகளுடைய சின்னங்கள்ல கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலாம். அதே நேரத்துல இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியும் வழங்கப்படும் அப்படிங்கிற நிலையில ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அப்போ பல கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துலதான் திமுக கூட்டணியில தொடர வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. விசிகாவும் சரி, மதிமுக ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்பதான் குழப்பம் அதிகமாக வரும். சமீப காலமாகவே சில முக்கிய தலைவர்கள் விசிகாவிலிருந்து விலகி திமுகவில் சேர வேண்டும் என்று ஓப்பனாவே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், திருமாவளவனுடைய கபட நாடகம். காங்கிரஸை பிரிக்க வேண்டும் திமுகவிலிருந்து என்று அவர் சொல்லக்கூடிய சதி திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கும் தெரிந்து விட்டது. அதை தவிர விசிகாவில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்களுக்கும் இது தெரிந்து விட்டது. சில எம்எல்ஏக்கள் கூட கண்டிப்பாக விசிகாவிலிருந்து விலகி சீக்கிரம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதுதான் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய எதிர் வினையாக இருக்கும். சார், அப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அப்போ 200 தொகுதிகள் உதயசூரியன் அப்படின்னாலே இந்த கூட்டணியில பிளவு ஏற்பட போகிறது. எப்போ இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு விவகாரம் பேசப்படுகிறதோ அப்போ கூட்டணியில பிளவு ஏற்பட போகிறது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும். இது யாருக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கும் சார்? எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக கூட்டணிக்கும் தான். ஏற்கனவே இந்த தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிவிட்டார், தமிழ் வெற்றி கழகம் பாஜக அணியில் வர வேண்டும், அதிமுகவை தழுவ வேண்டும் என்றெல்லாம். அது பற்றி பேச ஆரம்பித்தால் கண்டிப்பாக தமிழக அரசை சூடு பிடிக்கும். ஒன்னே ஒண்ணுங்க, நெல்ல சிவா சொல்ற கேளுங்க. இன்னும் ஒரு மாசத்துல பாருங்க எங்கெங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. சில காய் நகர்த்துவதை இப்போது ஆபரேஷன் சிந்தூர் முடித்து விட்டு தமிழகத்திற்காக ஆபரேஷன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி அமித்ஷா பல முனைகளில் அவர் தன்னுடைய திட்டங்களை தீட்ட ஆரம்பித்து விட்டார். அடுத்த மாசம் சென்னை வரக்கூடிய அமித்ஷா கண்டிப்பாக இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுவார். எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு கூட்டணி மிக பிரம்மாண்டமாக மெகா கூட்டணியாக இருக்கும் என்பதில் அச்சமில்லை. சார், அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு கருத்துக்களை விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. தமிழக பாஜக தலைவராக நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு சாதி பிரிவினை, மத பிரிவினை போன்றவைகள் நயினா நாகேந்திரன் இடத்துல அதிக அளவுல வந்து விட்டது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது ஒவ்வொரு அரசியல் கருத்து. இதே மனோஜ் தங்கபாணி ஏங்க திருப்பியும் வந்தாருங்க. திருப்பியும் மனோஜ் அவர் அமைச்சரவையில் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜாதி அரசியல் இல்லையா? அது அவர் ஏன் ஸ்பெஷலா போட்டிருக்காங்க? அவர் தானே நரேந்திர மோடிக்கு சவ அடக்கத்தை செய்ய வேண்டும் என்று கார்ட்டூன் போட்டு டெலீட் பண்ணாரு.
அதை பற்ற ஒரு நரேந்திர மோடி விரோதத்திற்காக அவர் நயினார் நாகேந்திரனை பிடித்து தாக்குகிறார். எது இருப்பினும் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை இந்த கூட்டணி இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போவதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக பயந்து இருக்காங்க. பயத்துல புலி கிடைக்குதுங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தா ஒரு 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 மாசத்துக்குள்ள சிச்சுவேஷன் எப்படி மாறி இருக்குது பாருங்க. இன்னும் போக போக மாறுது பாருங்க. ஏன் தெரியுமோ, இந்த செந்தில் ஆகாஷ் எல்லாம் தலை தெறிக்க ஓடுவாங்க சார், தலை தெறிக்க ஓடுவாங்க சார். சார் இப்போ ஒரு செய்தி வெளியாகி இருந்தது என்ன அப்படின்னா இனி மக்கள் போராட்டங்கள் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் எந்த விதமான மக்கள் போராட்டத்துக்கு களத்துல இறங்கினாலும் ரெண்டு கட்சிகளுமே இணைந்து போராட வேண்டும், ரெண்டு கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அப்போ இனி வரக்கூடிய போராட்டங்கள் பாஜக அதிமுக தொண்டர்கள் இணைந்து நடத்தக்கூடிய போராட்டம் எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை அழுத்தத்தை கொடுக்கும் சார்? 100% நெருக்கடி கொடுக்கும். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் தெரிவிக்க இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய 10 நாட்களில் பிரதிதினம் சென்னையில் நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட திமுக அதிமுக தலைவர்கள் கூட்டத்தில் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு சினர்ஜி ஒருங்கிணைப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரியான செயல்களில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக இறங்கி இருக்கிறார் என்பதுதான் பலருடைய கருத்து. அது வெற்றி பெறும். அதனுடைய முடிவுகள் எல்லாம் அமித்ஷா டெல்லியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் தமிழக அரசியலை என்று நான் ஊர்ஜிதப்படுத்த முடியும். காரணம், நேற்று மாலை கூட எடப்பாடி பழனிசாமிக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் தொலைபேசியில் அமித்ஷாவுடன் சென்னையிலிருந்து பேசியிருக்கிறார். எல்லாத்த விட இன்னொரு ரகசியம் சொல்றேங்க உங்களுக்கு. இப்போ ஆந்திராவுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பல கட்சிகள் தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர் சில புது கட்சிகளில் அதிமுக அணியில் சேர்ப்பதற்காக முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார் என்ற ஒரு சிறப்பு செய்தியைத்தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சிவா சார், ப. சிதம்பரம் அவர்களுடைய விமர்சனம் பாஜக வலிமையாக இருக்கிறது, இந்தி கூட்டணி வலிமையை இழந்து விட்டது அப்படிங்கிற விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் ப. சிதம்பரம் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்தார். இதன் அடிப்படையில டெல்லியில காங்கிரஸ் மட்டத்தில் ஒரு பிரளயமே பூகம்பமே வெடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறதே சார். இப்போ ராகுல் காந்தி என்ன நிலையில சார் இருக்காங்க? அவல நிலை. என்ன நிலைன்னு கேட்காதுங்க. ராகுல் காந்திக்கு அவல நிலை. காரணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தியை சசி தரூர் மதிப்பது கிடையாது. ராகுல் காந்தி பல காங்கிரஸ் தலைவர்கள் மதிப்பது கிடையாது. அதில் ப. சிதம்பரம் சேர்ந்து விட்டார். காரணம், இன்னும் 6 மாதம் தான் இருக்கிறது தமிழக அரசியலில் மாற்றங்கள் வர. அப்பொழுது கண்டிப்பாக மகாராஷ்டிராவிலிருந்து எம்பி ஆனாருங்களே ப. சிதம்பரம், இப்ப தமிழ்நாட்டில இந்த திமுக தலைவரில் எம்பி ஆயிருக்காரு. இன்னும் 3-4 வருஷம் இருக்கிறதே. வயதான குடுகுடு தாத்தா 84 வயதான ப. சிதம்பரம் அவர்களுக்கு கடைசியில் பாஜகவில் சேருவதுதான் அவருக்கு முடிவு போல இருக்கிறது. காரணம், செல்வ பெருந்தகை ஒரு 3 பக்க கடிதத்தை மல்லிகார்ஜுன் கர்கேக்கு எழுதியிருக்கிறார் ப. சிதம்பரத்தை எதிர்த்து என்ற கேள்விப்படுகிறேன் டெல்லியில். அதனுடைய நகலை நான் கூடிய விரைவில் கிடைத்தாலும் கிடைக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், செல்வ பெருந்தகை இஸ் டோட்டலி அகைன்ஸ்ட் கார்த்திக் சிதம்பரம் அண்ட் பி. சிதம்பரங்க. தினம் கடிதாசி எழுதிட்டு இருக்காங்க. அவர் தான் இந்த மாவட்ட தலைவர்கள்லாம் உசிப்பி விடுறான்னு சொல்றாருங்க. அது உண்மையா பொய்யான்னு பார்க்கணுங்க போக போக. அதனால்தான் மல்லிகார்ஜுன் கர்கையும் ராகுல் காந்தியும் முடிவு பண்ணிட்டாங்க, செல்வ பெருந்தகை நீட்டிக்க வேண்டும், தேர்தல் மட்டும் அவர் தான் இருப்பார் என்று. இதுல பாருங்க, காங்கிரஸ் உள்ளே பிளவு வந்துடும். ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், திருநாவுக்கரசு, செல்வகுமார் போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க ரொம்ப நாளா இருக்காங்க அதுல. திமுக வாங்க இந்த மாதிரி ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்குமே இருக்கக்கூடிய சண்டை மேலும் உசிப்பி விடப்படும். ஆக மொத்தம் 2 சைட்லயும் குழப்பம் இருக்குதான் தெரியுதுங்க. ஒண்ணு ஸ்டோரி, செல்வ பெருந்தகை மாற்றப் போவதில்லை காங்கிரஸ் தலைமை. இதில் பாஜகவுடைய அழுத்தம் இருந்தாலும் சரி, ராகுல் காந்தி நினைக்கிறார் செல்வ பெருந்தகை நன்றாக செயல்படுகிறார் என்று. சார், இப்போ சற்று முன் பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியில இருந்து 15 கவுன்சிலர்கள் வெளியேறி இருக்காங்க, ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்காங்க. தனிக்கட்சி ஆரம்பிக்க போவதா? இந்திரபிரஸ்தா விகாஸ் பார்ட்டின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க தனியா உட்கார்றாங்க. இது மூலமாக ஆம் ஆத்மி கட்சி சிதறி விட்டது. பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து எம்எல்ஏக்கள் வெளியே வர இருக்கிறார்கள். பஞ்சாப் அரசாங்கத்திற்கும் இது ஒரு ஆட்டத்தை காண்பிக்கும்.
போக போக பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி மதிமுக விட மோசமா போயிடுங்க. ஒரே ஒரு கட்சியில் இருப்பாங்க, ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க, மீதியெல்லாம் வெளில போயிடுவாங்க. அப்ப ஆம் ஆத்மியுடைய அழிவு உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? தாராளமா தாராளமா தாராளமா. சார், இப்போ வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அந்த ஆசிரியர்கள் நியமனம் 25,000 ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் செய்தது. இப்போ மீண்டும் ஆசிரியர்கள் தேர்வு விஷயத்திலையும் தேர்வு நடத்தப்படும் போது இந்த டிஸ்மிஸ் செய்யப்பட்ட 25,000 ஆசிரியர்கள் தேர்வுல கலந்துக்க கூடாது அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் சுப்ரீம் கோர்ட் முன் வச்சிருக்காங்க. இந்த 25,000 ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் முழுவதும் இருந்துகிட்டே இருக்காங்க. இது மம்தா பானர்ஜி அவர்களுக்கு 2026 நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும், இந்த ஆசிரியர்கள் மூலமாக பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சார். உண்மையா சார்? கண்டிப்பா கண்டிப்பாக இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு. அதையும் தவிர சுவேந்து அதிகாரி என்று சொல்லக்கூடிய பாஜகவின் தலைவர், சுகந்த மஜும்தார் என்று சொல்லக்கூடிய மத்திய பாஜகவுடைய அமைச்சர், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வரவர், பல பல லோகேஷ் சாட்டர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தீவிரமாக செயல்படுகிறார்கள். முஸ்லிம் வாக்காளர்களை வைத்துக் கொண்டே நாங்கள் ஆட்சிக்கு வர முடியும் என்று பகல் கனவு கொண்டிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு இது ஒரு இழிவு காலமாக இருக்கும். போதாத யூசுப் பசான் என்று சொல்லக்கூடிய கிரிக்கெட் வீரர், அவர் ஒரு குஜராத்திக்காரர். அவரை மேற்கு வங்காளத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் மத்திய அரசாங்கம் கனிமொழியுடன் அந்த யூசுப் பட்டானை அனுப்ப வேண்டும் என்று நினைத்தார்கள். கனிமொழியுடைய குழுவில் அவர் இருக்க வேண்டும் என்றால் மம்தா பானர்ஜி இருக்கக்கூடாது என்று வாபஸ் பெற்று விட்டாங்க. காரணம், முஸ்லிம் வாக்காளர்களுக்கு இது ஒரு மாபெரும் குஷி தரும், முஸ்லிம் வாக்காளர்களுக்கு இது ஒரு சிறப்பு செய்தியாக இருக்கும். ஆக மொத்தம் இந்துக்களை விரோதம் செய்து கொண்டாலும் முஸ்லிம்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மம்தா பானர்ஜி இது மாதிரி செய்கிறார்கள். இருப்பினும் 25,000 ஆசிரியர்களுடைய நியமனத்தை பற்றி சுப்ரீம் கோர்ட் சொன்னது கண்டிப்பாக மம்தா பானர்ஜிக்கு எதிர்வினையாகத்தான் இருக்கு. ஒரு 25,000 பேச்சு 4 ஓர் வச்சுங்க, 1 கோடி ஓட்டு போச்சுங்கள சிவா, அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்கள. ஆக மொத்தம் இந்தி கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியும் பிளவுபட்டிருக்கிறது. அதைத்தான் ப சிதம்பரம் அழகாக வர்ணித்து வரக்கூடிய நாட்களில் பாஜகவினுடைய ஒரு எதிர்ப்பு சக்தியை காங்கிரஸ் தாக்கு பிடிக்குமா என்று கேட்கிறார். அவர் சொல்வது நியாயம் இருக்கிறது. சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு ஹாட் நியூஸ் அப்டேட் கொடுப்பீங்க. இந்த பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் ஹாட் நியூஸ் என்ன சார்? ஹாட் நியூஸ் நீ எழுதி வச்சுங்க. செந்தில், ஆகாஷ், பாஸ்கரன், கார்த்தி, இந்த 4 பேர்ல மீண்டும் அவர்களுடைய 2 பேர்கள் வீட்டில் சோதனை நடந்தால் அந்த இருவருமே விசாகன் மூலம் சொன்னப்பட்ட கருத்துக்களை எல்லாம் உதாரித்து வைத்துக் கொண்டு அது ஒரு திமுகவுடைய குடும்பத்தை ஒரு தாக்கும். ரதேஷ் ஓரிரு நாட்களில் திரும்பி வந்தால் நல்லது, இல்லை என்றால் ஆபத்து அந்த திமுக முக்கிய புள்ளிக்குத்தான். காரணம், ரதேஷை வெளியே அனுப்பிவிட்டது அந்த திமுக முக்கிய புள்ளி என்று தான் சொல்லுகிறார்கள். இது மத்திய அரசாங்கம் கூர்ந்து கவனித்து வருகிறது. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ.